எப்படியெல்லாம் சாப்பாடு இருந்தது. முட்டை சாப்பிட்டீங்களே, கோழி முட்டை. கோழி தானே முட்டை ஓடும். எல்லா பறவையும் முட்டை ஓடுமா, குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்ப நாட்டுக்கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டுக்கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாரி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? கேள்விப்படல நீங்க. பெரிய யாருக்காவது தெரியுமா? தான் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை ஓடிடுச்சு. ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை. அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை. இப்போ உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ரொம்ப நாளும் அதை சொல்லாம இருந்தேன். இப்போ இதையும் சொல்றேன். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அபயத்தில் வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாள்ல கோழி குஞ்சு பொறிச்சிடும். 2 முட்டை இருக்கும். அது எந்த முட்டை? குப்பை அணைஞ்சு முட்டை. அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத